எதுவுமே இல்லை. அண்ட் இந்த 4 எபிசோட்ல லெவனோட சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸு ஒரு டிப்பிக்கல் ஸ்டீரியோடிப்பிக்கல் சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. ஓகே, பார்க்கறதுக்கு லெவனை வந்து பார்க்கறதுக்கு புதுசாக காட்டணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. பட் செம காமெடியாக இருந்துச்சுங்க அந்த ட்ரெஸ்ஸு. டெரிக் டர்ன்போ அந்த கேரக்டர்ல நடிச்ச அந்த பையன் முன்னாடியே சொன்ன மாதிரி எபிசோட் 3ல இதுலயுமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து அவரோட ஸ்கிரீன் டைமை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அவர் மட்டும்தான் வந்து இருப்பாரு. டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே அந்த பையன் பின்னி மிரட்டி இருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் பண்ணவங்க வந்து கரெக்டாக இங்கிலீஷில் என்ன பேசுகிறாரோ அதே தான் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெரிக்கோட ஃபேன் ஆகிட்டேங்க. அண்ட் மற்ற இதுக்கு முன்னாடி வந்து எபிசோட்ல வந்து எரிக்கா பற்றி சொல்ல மறந்துட்டேன். அந்த கேரக்டருமே வந்து ஏனாதானோன்னெல்லாம் இருக்காது. கொஞ்சம் டீட்டெயில்டாக யோசிச்சு பார்த்தா அந்த கேரக்டரை வச்சு தான் ஒரு மேஜர் சீனுக்கான பிரேக் த்ரூவே நடக்கும். இந்த சீசன்லையுமே அப்படிதான். அந்த ஆக்டருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் போன சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனுக்கு கொடுத்துருக்காங்க.